சரிகமா கார்வா மினி தமிழ். மா, பூ கொடுங்கம்மா. எந்த பூப்பா? இந்த பூ. எவ்வளவு வேணும் தம்பி? இது சர்ப்ரைஸ். என்ன ரைஸ்? நீங்க கடையே கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக தயாரா தான் இருக்கேன். ஆனா பூ நல்ல வாசனையா இருக்கணும். பாவம், புள்ள பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே. இந்தாப்பா. தம்பி, 2000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்காம போறியாப்பா? தம்பி உன்னதான், நில்லுப்பா. தம்பி உன்னதான்ப்பா. மறக்காம அல்வா வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு அதான் விசேஷம். ஹே நவீன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஐடியா. அல்வா வேணும். எவ்வளவுண்ணா? ஒரு 1/2 kg. சரிண்ணா. சார், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க கரெக்டா வீட்ல இருக்கணும். சீக்கிரமாவும் வந்துடக்கூடாது, லேட்டாவும் வரக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் சார். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம்ண்ணா. யா, தேங்க் யூ. செம்ம டேஸ்ட். ரோஜாக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா சேஞ்ச். நீ எத்தனை வருஷமா டிரைவ் பண்ற அஸ்வின்? 8th படிக்கும் போதே நான் எங்க அப்பாவோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ, ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. அப்போ ஓட்ட ஆரம்பிச்சதுதான். எனக்கு கூட டிரைவ் பண்ணணும்னு ஆசை, ஆனா கத்துக்காம விட்டுட்டேன். நம்ம எங்க கார் வாங்க போறோம்னு நினைச்சு. ஹே, நீ என்ன ஓட்டுறது பத்தாதா? பூஜா, நீ டிரைவ் பண்றியா? ஐயோ வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நீயே ஓட்டு. ஆட, நான் இருக்கேன்ல, பரவாயில்ல ஓட்டு. வேணாம். இல்ல, நீ ஓட்டியே ஆகணும்.
பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, பரவாயில்ல வா, நான் பாத்துக்கிறேன் வா. வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். அவ்வளவுதான். You're driving nicely. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. நீதான் பிரேக் பண்ணு, நீதான் பிரேக் பண்ணு, பிரேக் போடு. நானே வண்டி ஓட்டிக்கிறேன் தாயே, நீ வெளியே வா. அஸ்வின், நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் இப்படி பயப்படுற? நான் பாத்துக்கிறேன் வா. தம்பி, உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா. ஐயோ, நான் அவனோட பொண்டாட்டி இல்ல. சரி, ஒரு 100 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுங்கம்மா. 100 ரூபாய்க்கு இருக்காதுப்பா, 20 ரூபாய்க்கு தான் இருக்கும். சரி, எவ்வளவுக்கு இருக்கோ அதை கொடுங்கம்மா. சரிப்பா. அஸ்வின், 100 ரூபாய்க்கு மல்லிகை பூவா? எங்க அப்பா 10 ரூபாய்க்கு தான் வாங்கி தருவாரு. நீ அஸ்வினோட பொண்டாட்டி. இன்னும் ஆகலையே. ஆகதானே போற. ஆயிட்டா இப்படி 100 ரூபாய்க்கா வாங்கி தருவ? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு 100 ரூபாய்க்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி 10 ரூபாய்க்கு தான். இந்தாங்கம்மா. நீங்க 2 பேர் நல்லா இருப்பீங்க, சீரும் சிறப்புமா இருப்பீங்க. சார், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க கரெக்டா வீட்ல இருக்கணும். சீக்கிரமாவும் வந்துடக்கூடாது, லேட்டாவும் வரக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் சார். நல்ல வேலை, வில்லங்க கேஸ் எதுவும் ஹால்ல இல்ல. தைரியமா போலாம். அர்ஜுன், மா, என்னப்பா இது? பாத்துட்டு கொடுக்கறேன். அல்வா. குட் கேட்ச் மா. அத்தை, என்ன இங்க சத்தம்? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா. அர்ஜுன் தம்பி ஆசையா மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கு. அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? இல்லாம இருந்ததுன்னு எப்படி பெரியம்மா சொல்ல முடியும்? நமக்கு தெரியாம கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா சுமதிகா, இப்ப கூட நான் அவனை கூப்பிட்டதுனால தான் எனக்கே தெரிஞ்சது. அத்தை, பாட்டி, அவங்கள ஏன் முறைக்கிறீங்க? உண்மையை சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? சுமதி, பெரியம்மா என்கிட்ட யாரு எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. தம்பி, பெரியம்மா சொன்னது கேட்டுச்சுல? சுமதியம்மா, நல்லாவே கேட்டுச்சு. அப்படி ரோசமா இருக்கிறவங்க இந்த அல்வா மல்லிகை பூவை பத்தி என்கிட்ட பேசி இருக்க கூடாது. சுமதி, பெரியம்மா, பெரியவங்க எல்லாம் அப்படிதான் தம்பி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுக்க கூடாது தம்பி. ஏய் சுமதி, இல்ல பெரியம்மா, நீங்க என்கிட்ட சொல்லி அத நான் தம்பி கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதனாலதான் நானே உங்களுக்கு பதிலா சொல்லிட்டேன். சுமதிமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெரியமாட்ட நான் சொல்லணுமா தம்பி? சொல்லணும்னு அவசியம் இல்ல, சொன்னாலும் தப்பு இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், வயிற்றுச்சல் மட்டும் படக்கூடாது. அப்போ சொல்லுங்க 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 தம்பி. சுமதிமா தம்பி, இந்த அல்வாவையும் மல்லிகை பூவையும் என்னைக்காவது நான் மறைச்சு கொண்டு போயிருக்கேனா? யார் தம்பி அப்படி சொன்னது? அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு நீங்க சும்மா கம்பீரமா ராஜா மாதிரி நடந்து போவீங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன விசேஷம்? என் அருமை பொண்டாட்டி, என் ஆசை பொண்டாட்டி, என் தர்ம பத்தினி எனக்கு போன் பண்ணி, அர்ஜுன் சார், அல்வா மல்லிகை பூவெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு
என்கிட்ட ஆசையா சொன்னான். 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் சார். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கரெக்ட் டைம்க்கு என் பொண்டாட்டி என்ன வர சொல்லிருக்கா. ரோஜா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாலே அதுதானே இது? அது என்ன மருமகளே, ஏன் நிறுத்திட்ட? ஓ, நான் நிக்கிறேன்னா நான் வேணா ரூமுக்கு போயிடுறேன். உன் பிள்ளைகிட்ட பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசிக்க. பேசு நான் போறேன். எனக்கு எப்பவுமே நீங்க தான் அத்தை ஃபர்ஸ்ட், இவங்க எல்லாரும் அப்புறம் தான். நம்பிட்டேன் மருமகளே. உங்க நாடகம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ ஏதோ டைம் குறிச்சு கொடுத்தாளா, இவர் உடனே மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துட்டாராம். இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. சுமதிமா, இதுக்குதான் நான் சொன்னேன் யாரும் வயிற்றுச்சல் படக்கூடாதுன்னு. தம்பி, நான் வயிற்றுச்சல். சுமதி, என்னடி என்ன வச்சு காமெடி பண்றியா? தொலைச்சு போடுவேன். அஸ்வின் அவனு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜுன் பாத்தியா, நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியேன்னு பேசலான்னு வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுல என்னமா பிரச்சனை? It's just for fun மா. ஃபன்னா? ஆமா, அத்தை பேசினது கேட்டல. கல்பனாமா, பெரியம்மா இன்னைக்கு நேத்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? நீங்க ஒரே ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுத்து இந்தாங்க அத்தைன்னு சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாங்கி போறாங்க. சரி மா, சுமதியம்மா பாட்டியை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீங்க புரிஞ்சுக்கலையேமா. ஆமாமா, நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த குடும்பத்தை அப்படியே செதறாம கொண்டு போயிட்டு இருக்கேன். அதை விட ரோஜா வந்து உனக்கா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாலே. உங்ககிட்ட சொன்னாலாமா? உன்கிட்டயே சொல்ல என்கிட்ட சொல்வாளா? சரி சரி, நீ போ போ, அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. போடா. சரிமா. அவசரத்தை பாருங்க. ரோஜா, நீ பாக்குறதுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே சார், அத நீங்க தான் சொல்லணும். ஒரு ரோஜா பூ சிரிக்கிற மாதிரி இருக்க. நீ போன் பண்ணி விஷயத்த சொன்னதும் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அப்படியா சார்? அப்படி என்ன சார் நான் சொல்லிட்டேன்? நீ பட்டும் படாம சொன்ன, அத நான் பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் புத்திசாலியாச்சே சார். நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சார்? சான்ஸே இல்ல சார், நீங்க உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். உங்களை பூ வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். நீ நினைச்ச, நான் செஞ்சுட்டேன். இந்தா. சும்மா சொல்லக்கூடாது. நவீன் இந்த விஷயத்துல புத்திசாலியா தான் இருக்கான். லா பாயிண்ட் தான் தெரியலையே தவிர மத்தபடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். சார், என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, பூ வாங்கிட்டு வந்ததுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அத பார்த்த? போ. ஸ்டாப். என்ன சார் இது? பார்த்தா தெரியல, ஸ்வீட் பாக்ஸ். சார், அப்படி என்ன சார் ஸ்வீட் இருக்குதுல? உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? குலாப் ஜாமுனா இருந்தா நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன் சார். சூப்பரா இருக்கும். அது கேஷுவலா சாப்பிடுறது ரோஜா. பட் இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. பொண்டாட்டி புருஷனுக்கு போன் பண்ணி சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க, ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும் ரோஜா.
இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மணக்க மணக்க மல்லிகைப்பூ, இன்னைக்கு அல்வா. சரி ரோஜா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ போன்ல சொன்ன நல்ல டைம் கூட வந்துருச்சு. சார், எது நல்ல டைம்னு எனக்கு தெரியும் சார். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சார். இல்ல ரோஜா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப டைம் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோமோ அதையே நல்ல நேரமா நினைச்சுக்க வேண்டியதுதான். நீங்க எதை சொல்றீங்க சார்? ரோஜா, நீ எதை நினைச்சு என்ன இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னியோ அதத்தான் சொல்றேன். நோ, தெரியல. நீங்க பேசுறது ஒன்னும் புரிய இல்ல மாட்டேங்குது. ரோஜா, இந்த மாதிரி விஷயத்துல அப்படிதான் இருக்கணும். பாதி புரிஞ்சு பாதி புரியாம. சரி சார், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். வந்ததும் வச்சுக்கலாம். நீ ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்க, இதுக்கு மேல என்ன வேணும்? சார், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல சார். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா அதுக்குள்ள நல்ல நேரமும் வந்துரும். இப்பவே நல்ல நேரம் தானே. இதுக்கு மேல என்ன ரோஜா? போங்க சார், நீங்க சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஐயோ சார், என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சினிமால வர சீன் மாதிரி நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கலாம். வா ரோஜா, வந்து உட்காரு ரோஜா. உட்காரெல்லாம் முடியாது சார். அப்புறம் நிறைய வேலை இருக்கு சார். வேலையா? நிறைய வேலை இருக்கா? ஆமா சார், போட்டோ எல்லாம் எடுக்கணும். ரோஜா, என்னடி சொல்ற? இத போய் யாராவது போட்டோ எடுப்பாங்களா? சார், நீங்க எதை சொல்றீங்க? இல்ல ரோஜா, போட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப தப்பு. படிச்ச நாமளே இப்படி எல்லாம் பண்ணலாமா? சார், என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. எப்பவுமே தெளிவா இருப்பீங்களே. என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? சரி சார், எழுந்துருங்க சார். நானே வச்சிடுறேன். வாங்க வெளியே போலாம். வெளியே எதுக்கு? எல்லாமே ரூம்ல தானே. ஓ ஓ, சென்டிமெண்டா? கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா வச்சுக்கலான்ற. கோவிலுக்கு எல்லாம் இல்ல சார், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதத்தாமா அப்ப இருந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லுமா? என் கூட வந்தா தெரிஞ்சுக்க தானே போறீங்க. வாங்க சார், வாங்க. என்ன ரோஜா இது? போன்ல சொன்னனே சார், நீங்க மறந்துட்டீங்களா? போன்ல சர்ப்ரைஸ் தானே சொன்ன. அந்த சர்ப்ரைஸே இதுதான் சார். போங்க போங்க. ஓபன் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார், ஓபன் பண்ணுங்க. சர்ப்ரைஸ். நான் சன் மியூசிக் காம்படிஷன்ல கலந்துட்டு ஜெயிச்சதுனால எனக்கு இத அவங்க கிஃப்டா கொடுத்தாங்க. நான் இத உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறேன். சார், ஓட்டி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோ சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல்.